Hi friends, welcome to A1 Tamil Media. நம்ம வாழ்க்கையில் பணப்பிரச்சனை வர்றதுக்கே முக்கியமான காரணம் பள்ளி படிப்பிலையும் கல்லூரி படிப்பிலையும் பல வருடத்தை நம்ம செலவிட்டிருந்தாலும் பணத்தை பற்றியோ முதலீடை பற்றியோ நாம் எதுவும் கற்றுக்கொள்ளாதது தான் அதுக்கு முக்கியமான காரணம். அதனால தான் நாம் பணத்துக்கு வேலை செய்ய கற்றுக்கிறோம், பணத்தை எப்படி நமக்கு வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த புத்தகத்தை எழுதிய ராபர்ட் கியோசாகி அப்படிங்கிறவர். இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவங்க மொழிபெயர்ப்பாளர் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படிங்கிற புத்தகம் ரெண்டு அப்பாக்களோட ஸ்டோரி. ஒருத்தர் படித்து பட்டம் பெற்றவர், இன்னொருத்தர் பள்ளி படிப்பு பாதியிலே விட்டுட்டு வந்தவர். ஸோ இந்த பட்டம் பெற்றவர் தான் இறக்கும்போது தன்னோட சந்ததிக்காக எதுவுமே விட்டு வைக்கல, அதுக்கு பதிலாக கொஞ்சம் அடைக்க வேண்டிய பில்கள் தான் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த பள்ளி படிப்பை பாதியிலே விட்டுட்டு வந்தவர் பெரிய பணக்காரர் ஆனது மட்டும் இல்லாமல் தன்னோட சந்ததிக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு போறாரு. இந்த ஏழை தந்தை அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை எழுதின ராபர்ட் கியோசாகி அவரோட தந்தை. பணக்கார தந்தைங்கிறவர் இந்த கியோசாகி அவர்களோட நண்பர் மைக்கோட தந்தை. ஸோ இவங்க ரெண்டு பேர், அதாவது கியோசாகி அண்ட் மைக்கும் சேர்ந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு. இந்த ரெண்டு சிறுவர்களுக்கும் தங்களோட சொந்த அனுபவம் மூலமாக பணத்தை பற்றி பல விலை மதிப்பில்லாத விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அதில் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனசையும் நேரத்தையும் பயன்படுத்தி பணம் தொழில் முதலீடு எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிறது தான். ஏழை மட்டும் பணக்கார அப்படின்னு சொல்கிறது நம்மளோட தற்போதைய நிதி நிலையை வச்சோ இல்லை நம்மளோட செல்வத்தை வச்சோ மதிப்பிடுறது இல்லை. மாறாக நிதி சுதந்திரத்தை நம்ம வாழ்க்கையில் பெறணும்னா நாம் எந்த விதமான நடத்தையை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் கியோசாகி இந்த புத்தகத்தில் விளக்குறாரு. கியோசாகி 9 வயசாக இருக்கும்போது அவரும் அவரோட ஃப்ரெண்டு மைக்கும் சேர்ந்து பணக்கார தந்தைகிட்ட போய் கேட்குறாங்க பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னோட ஸ்டோர் சைடெலாம் நீங்கள் எனக்கு க்ளீன் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த கியோசாகி 3 வாரமாக அவரோட ஸ்டோரை எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்காக அவருக்கு ரொம்ப குறைவான சம்பளம் தான் கிடச்சிது. இதனால் எரிச்சல் அடைஞ்ச கியோசாகி தன்னோட வேலையை விடுறதுக்கு நினைக்கிறாரு. அந்த நேரம் தான் அந்த பணக்கார தந்தை அவருக்கு முதல் பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது பெரும்பாலான மக்கள் இதே மாதிரி தான், தங்களோட வேலைக்கு போதுமான சம்பளம் கிடைக்கல அப்படின்னு தெரியும் போது உடனே தங்களோட வேலையை விடுறதுக்கு தான் நினைக்கிறாங்க. ஆனால் சிலர் மட்டும்தான் அந்த வேலையிலிருந்து புதுசாக எதையாவது கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பணக்கார தந்தை அவருக்கு இலவசமாக வேலை செய்கிறதுக்கு அந்த 2 பசங்களையும் கேட்குறாரு. அவர் எதுக்கு அப்படி கேட்குறாருன்னா, இப்படி கேட்குறனால அவங்க சொந்தமாகவே அவங்க ஒரு தொழிலை உருவாக்க அவங்க நினைப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதே மாதிரியே இலவச வேலை செய்கிறதுக்கு பதிலாக நாம் சொந்தமாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சிறுவர்களும் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஐடியா தான் காமிக் புத்தகங்கள். அந்த காலத்தில் காமிக் புத்தகம் பயங்கர ஃபேமஸாக இருந்து பழைய காமிக் புத்தகங்களை சும்மா கடைகளில் இருந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு நூலகம் மாதிரி அமைச்சு அவங்க நண்பர்களுக்காக அதை நூலகமாக திறக்கிறாங்க. அதுக்காக வாரம் கட்டணமும் வசூலிக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க ஒரே வாரத்தில் $9.50 சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேயே எந்த கவலையும் இல்லாமல் அவங்க நூலகத்தை அவங்க திறந்துட்டாங்க. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கிற பெரிய இடைவெளி ஏதோ வாய்ப்பினால் உருவாகவில்லை, மாறா நம்ம கல்வி முறை அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அந்த கல்வி முறை இந்த இடைவெளியை குறைக்க முயற்சி எடுப்பதே இல்லை. ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிற உலகத்தில் எப்படி ஒரு சிறந்த தொழிலாளியாக இருக்கிறது அப்படிங்கிறதா நாம் பெரும்பாலும் கல்லூரிகள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி நாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சொந்த முயற்சியாலேயோ நம்மளுடைய அறிவாலையும் தான் இதை நாம் சாதிக்க முடியும். மிக முக்கியமாக அரசாங்கம் விதிக்கிற வரிகளை பற்றி கியோசாகி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது பணக்காரர்களை விட நடுத்தர வர்க்க மக்களும் ஏழைகளும் தான் அதிகமாக வரி செலுத்து. பணக்காரர்கள் அவங்க வரியிலேருந்து தப்புறதுக்கு ஒரு ரகசிய ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பேர் தான் நிறுவனம். ஏன்னா ஒரு நிறுவனம் அப்படின்னு வரும்போது அவங்க சம்பாதிக்கிற எல்லா காசுக்கும் வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை. நிறைய அவங்களோட செலவு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வரி செலுத்துவாங்க. ஆனால் வேலை செய்கிற நாம முதல்ல சம்பாதிக்கிறோம், அதுக்கப்புறம் வரி கட்டுறோம், அதுக்கப்புறமா தான் செலவழிக்கிறோம். ஸோ வரிங்கிறது பணக்காரங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை, அவங்க நம்ம அளவுக்கு கெட்டதும் இல்லை அப்படிங்கிறது தான் சாகி அவர்களோட கருத்து. பணக்கார தந்தை ஏழை தந்தை ஒரு அசாதாரணமான புத்தகம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த புத்தகத்தை படித்தா பணத்துக்கு மேலே நமக்கு இருக்கிற பார்வையை நிச்சயமாக இது மாற்றும். அது மட்டும் இல்லாமல் பணக்காரர்கள் எல்லாம் பிறக்கும்போதே பணக்காரர்கள் தான் பிறந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட நினைப்பை நிச்சயமாக இந்த புத்தகம் சுக்குநூறாக்கும். கடைசியாக இந்த புத்தகத்தை படிக்கிறனால நாம் தெரிஞ்சுக்க போகிற முக்கியமான 5 விஷயங்களை பார்க்கலாம். இந்த புத்தகத்திலே அது இருக்குது. ஏராளமாக சம்பாதிச்சாதான் நம்மளால் பணக்காரர் ஆக முடியும் அப்படிங்கிற மாயை உடை தெரியும்.
நம்பர் 2, நம்முடைய வீடு நம்முடைய சொத்து அப்படின்னு நாம் நினைச்சோன்னா நம்முடைய நம்பிக்கையை நிச்சயமாக தகர்த்தெறியும். நம்முடைய குழந்தைகளுக்கு பணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பள்ளி படிப்பு மட்டும் உதவாது அப்படிங்கிறதையும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லும். நம்மிடம் உள்ள பொருட்களில் எது எது சொத்து பட்டியலில் வரும், எது எது கடன் பட்டியலில் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பணத்தை பற்றியும் பொருளாதார வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கும் விஷயங்களை எப்படி உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த புத்தகத்தில் நாம் தெரிஞ்சுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிச்சே ஆகணும். இளைஞர்களுக்கு தங்களோட பணத்தை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள முடியும். பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை பணத்தை பற்றின விஷயங்களை எப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களை நிச்சயமாக வேற எங்கேயுமே நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏகப்பட்ட உதாரணங்களையும் சேர்த்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மற்றவங்கள புத்தகம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுலே நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த புத்தகத்தை 5 பேருக்கு இலவசமாக அனுப்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற முதல் 5 பேருக்கு இந்த புத்தகத்தை நான் நிச்சயமாக இலவசமாக அனுப்பி வைப்பேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.